ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். ஒரு அனிமேஷன் காமெடி ட்ராமாவாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற டெஸ்பிகபிள் மீ 4 மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மூவி பட்ஜெட் அரௌண்ட் $100 million, இந்தியன் ருபீஸில் 834 crore. படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hours 34 minutes ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தாங்க. நீங்கள் மினியன்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்க இந்த படத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. கார்ட்டூன் அனிமே மாதிரி அவ்வளோ ஃபன்ஃபில்டாக இருக்குங்க. தமிழ் டப்பிங் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ குரூ ஒரு சீக்ரெட் சர்வீஸில் ஸ்பெஷல் ஏஜெண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. மினியன்ஸ் ஹெல்ப்போட வில்லன்ஸை அரெஸ்ட் பண்ணுறது தாங்க இவரோட மெயின் டாஸ்கே. இப்படியா மேக்ஸிமேனு ஒரு கொடூர வில்லனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட, குரூவை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவே ஜெயிலிருந்து தப்பிக்கிற மேக்ஸிம்கிட்டேருந்து குரூ அண்ட் ஃபேமிலி எப்படி தப்பிச்சாங்கன்றது தாங்க இந்த படமே. இது வரைக்கும் மினியன் சீரியஸ்ல இல்லாத புதுசாக மெகா மினியன்ஸ்னு ஒரு 5 மினியன்ஸை இறக்கி விட்டுருக்காங்க பாருங்க. அவங்க ஸ்க்ரீனில் வந்தாலே செம ஃபன் ஃபீல்டு தாங்க. சூப்பர் ஹீரோஸ் பர்டிகுலராக ஃபேண்டாஸ்டிக் 4 வச்சு செஞ்சுட்டாங்க படத்தில். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன 3 பார்ட்லேயும் குரூ சில்ட்ரனா 3 பொண்ணுங்க தான் வருவாங்க. பட் இந்த தடவை புதுசாக குரூ ஜூனியர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க பாருங்க. இந்த அளவுக்கு தான் சேட்டன்னு கிடையாது, அறந்தவாளாக சுத்தம். அது வர சீன்லாம் செமையாக என்ஜாய் பண்ணுவீங்க. குரூ ஜூனியர் பார்க்கும்போது இன்க்ரெடிபிள்ஸில் வர குழந்தைய தாங்க ஞாபகம் வருது. அனிமே மூவிஸில் கிராஸ் ஓவர் பண்ணால் கண்டிப்பாக ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைங்க. இது ஃப்ரான்ச்சைஸ் மூவின்றதால அனிமேஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முந்தைய பார்ட்ஸ் விட ரொம்ப பெட்டராகவே வந்திருக்குங்க. இந்த மூவி டிரெக்டர்ஸ் கிறிஸ் ரெனால்ட் அண்ட் பேட்ரிக் டிலேஜ் டாப் நாச் லெவலில் மூவியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன படம்ன்றதால ஒரு சின்ன இடத்துல கூட லேக் இல்லைங்க. அவ்வளோ அழகாக மூவியை டேக் ஆஃப் பண்ணி லேண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஹியூமர்ஸ்ன்னு சொல்ல படத்துக்கெல்லாம் டயலாக்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த ஹியூமரை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். டப்பிங் டீம் இதை புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணதால தான் படத்தில் டயலாக்ஸ் எல்லாம் செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மினியன்ஸ் அண்ட் ஜூனியர் பண்ண சேட்டைகள், விஎஃப்எக்ஸ் அனிமேஷன் அண்ட் ஓவரால் டெக்னிக்கலி ஸ்ட்ராங் டெலிவரி. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாகவே படம் முடிஞ்ச ஒரு ஃபீல். பர்டிகுலராக கிளைமேக்ஸ் பெருசாக செட் பண்ணாமல் ஒரு குவிக் ரன் அண்ட் சேஸில் சிம்பிளாக ஸ்டோரியை முடிச்சிட்டாங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்லா எடுத்துருக்கலாங்க. அப்புறம் எமோஷன்ஸ்க்கு ரொம்ப மினிமல் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. குரூவே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு பெரிய வில்லனாக இருந்து பொண்ணுங்க மேலே உள்ள பாசத்தால் தான் நல்லவனாக மாறியிருப்பார். அப்பேற்பட்ட குரூக்கு இதில் பெருசாக எமோஷனல் சீன்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். அடல்ட்ஸ்க்கு ஏதோ மிஸ் ஆகுதுன்னு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் கிட்ஸ் பயங்கரமாகவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கோ அண்ட் என்ஜாய் த pranky and fun-filled entertainer with Minions. Cinematics rating for this movie is 7.5 out of 10. Thank you guys.